சாரி அத்தை, கொஞ்சம் தூங்கிட்டேன், அதான் லேட்டு. நான் என்ன செய்யணும், எங்க உட்காரணும்? அவந்திகா, ஒரு நிமிஷம் இரு. நீ இந்த பூஜையில கலந்துக்க கூடாதுமா. வாட்? என்ன சொல்றீங்க? நான் ஏன் கலந்துக்க கூடாது? அடிப்பாவி, இவ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது இல்ல அவந்திகா, வீட்டுக்கு தள்ளி இருக்கிற பொண்ணு பூஜையில எல்லாம் கலந்துக்க கூடாதுமா. நான்சென்ஸ். எனக்கு இப்படின்னு யார் சொன்னது உங்களுக்கு? எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் நல்ல பேர் வாங்கிடலாம் நினைச்சியா? உனக்கு எப்படி ஆப்பு வச்சேன் பாத்தியா? அப்படி போடு, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன எல்லாரும் கவிதாவை பாக்குறீங்க? என்ன கவிதா, நீதான் இந்த பொய்ய சொன்னியா? எதுக்கு பொய் சொன்ன? ஐயோ அக்கா, இல்லக்கா, அது வந்து இல்லக்கா, அது வந்து அது எதுக்கு இப்போ? ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா சொல்லிருக்கா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க 2 பேரும் பூஜையை பண்ணுங்க, வாங்க. ஏன் கவிதா, நீ ஒரு நாளும் போய் சொல்லி நான் பார்த்தது இல்லையே. இன்னைக்கு ஏன் போய் சொன்ன? பண்ணி குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு அசிங்கமா போச்சு பாத்தியா? போய் சொன்ன இந்த வீட்டுல என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா? திலீபா, அவளை எதுக்குடா திட்டுற? அத்தை, நான் வேணும்னே போய் சொல்லல. தெரியும் தெரியும் கவிதா, நீ எழுப்புனப்போ அவந்திகா வரமாட்டேன்னு சொல்லிருப்பா. ஈஸ்வரி முன்னாடி அது ஒரு பிரச்சனையாக வேண்டான்னு நீ வசதியான ஒரு பொய்ய சொல்லிட்ட, அப்படிதானே? ஆமா அத்தை, தப்புதான். ஆனா அக்கா கெட்ட பேர் வாங்க கூடாதுல்ல, அதுக்காக ஒரு பொய் சொன்னா தப்பில்லைன்னு நினைச்சேன். அவ கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. அவ அப்படி நினைக்கலையே. நீ அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். எது எப்படியோ 2 மருமகளும் ஒன்னா உட்காந்து பூஜை பண்றத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த திருப்தியும் நிம்மதியும் மட்டும் எனக்கு போதும். நீங்க 2 பேரும் வாங்க, முதல்ல பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அத்தை. ஏய் அசடு, எதுக்கு கண்ணீரும் தேங்க்ஸும்? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கும் அந்த இடத்துல என்ன ரொம்ப அவமானப்பட விடாம காப்பாத்தினதுக்கும் தான் தேங்க்ஸ் சொன்னேன். என்னோட செல்லத்தை நான் காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்துவா? நீ என்ன உனக்காகவா இந்த பொய்ய சொன்ன? இந்த குடும்பத்துக்காக தானே? தப்பே இல்லடா. வா, பிரசாதம் எடுத்துக்கோ. வாடா. ஏய், இங்க வா. என்ன இது? எதுக்கு இப்ப கையை பிடிக்கிற? உன்னை நினைச்சால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லதான். போதுமே, வாயா, முதல்ல பிரசாதத்தை எடுத்துக்க. வாயா வா. இதெல்லாம் டூ மச் அவந்திகா. கவிதா உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னா. அது தெரிஞ்சும் எதுக்காக கவிதாவை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துனீங்க? பின்ன இந்த வீட்டுக்கு அவ மட்டும் தான் மருமகளா? எல்லாரும் அவளையே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அவ நல்லவனா? அப்ப நான் கெட்டவளா உங்களுக்கு எல்லாம்? இன்னைக்கு அவளோட முகமுடியை எப்படி கிழிச்சுன்னு பார்த்தல.
அவ மூஞ்சி போன போக்க பார்த்தல்ல. ச்சே, ஏங்க இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. டே கண்ணா, நல்ல வேளை. எங்க நம்ம வந்த நோக்கம் நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருந்தது எனக்கு. அந்த கவிதாவுக்கு நல்ல மனசு. அவந்திகாவை காப்பாத்துறதுக்கு பொய் சொல்ல பார்த்தா, கடைசியில அந்த அவந்திகா வாயாலே அவ அசிங்கப்பட்டா பாத்தியா? இங்க பாரு, இப்படித்தான் இவங்களுக்குள்ள வெட்டு குத்த ஆரம்பிக்கணும். போக போக இந்த கேப்ல நம்ம குண்டு போட்டு கேப்ப பெருசாக்கி குடும்பத்தையே உடைச்சிடலாம். டேய், காலங்காத்தால நம்ம 2 பேரும் எந்திரிச்சது, இங்க வந்தது எதுவுமே வேஸ்ட் ஆகல பத்தியாடா? உண்மைதாம்மா. ஆனா நீ கலக்குறம்மா. உனக்கு எப்படிதான் இப்படிலாம் தோணுதுன்னு தெரியல. நான் கூட காலைல எழுந்து விட்டவன் தூக்கம்லாம் போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி சரி, வா பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புற வழியை பார்ப்போம். சரி போ. ஐயா எடுத்துக்கங்க. அம்மா சரி உமா, ஈஸ்வரி. நாங்க கிளம்புறோம். வரேன்னு. சரிம்மா. வரேன் வரேன் மாமா. ஸ்மார்ட்டா ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி சீன் போடுறான் பாத்தியா? அது பிரபாடி, நம்ம பூமிகாவோட ஹீரோ. என்னது பூமிகாவோட ஹீரோவா? இவ லவ்ல விழுந்ததை என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய் அடங்குங்கடி. அவன் என்னோட ஹீரோ மீன்ஸ் அவன் ரொம்ப நல்லவன். அவனோட நேர்மையை நான் மதிக்கிறேன்னு அர்த்தம். உடனே உங்களோட கற்பனை குதிரைய கண்டபடி மேய விடாதீங்க. நான் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரேன். ஏய் நாங்களும் வரோம்டி. நீங்க எதுக்குடி அங்க வந்து கலாட்டா பண்றதுக்கா? அது எப்படி ஹீரோன்னு சொல்ற, லவ்வர் இல்லன்ற நாங்க எப்படி நம்புறது? நீங்க 2 பேரும் பேசுற லட்சணத்தை நாங்க பார்க்க வேணாவா? சனியனுங்களா, யாராவது அங்க வந்தீங்க கொன்னுடுவேன் பாத்துக்க. ஏய் நாங்க வாயே திறக்கலடி, சைலண்டா இருக்கோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜி. ஏய் நோ நோ வே. உங்களை மாதிரி யாராத்தங்களெல்லாம் நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். ஹாய் பிரபா, குட் மார்னிங். ஹேய் பூமிகா, வெரி குட் மார்னிங். வாட் a surprise. நீங்க என்ன இங்க? ஹா, இது எங்க ஏரியா. நீங்க தான் சொல்லணும் முதல்ல. உங்க ஏரியானா உள்ள வரக்கூடாதா? ஏய் சரி, நான் ஒன்றும் சைட் அடிக்கலாம் வரலங்க.
யூஸ்வலா எங்க வீட்ல தான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். இப்போ எங்க வீட்ல 2 புதுமண தம்பதிகள் இருக்காங்களா, சரி எதுக்கு காலங்காத்தால டம்பிள்ஸையும் கரல கட்டியும் தூக்கிக்கிட்டு அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல எங்க வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்குக்கு போனேன். அங்க போனா செம க்ரௌடுங்க, உள்ள போவே இடம் இல்லை. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணா, இப்படி ஒரு பார்க் இருக்கு போ ஃப்ரீயா இருக்கும்னு. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீங்க சைட் அடிக்க தான் இங்க வந்தீங்க நீங்களே சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். உங்க நேர்மையை பத்தி எனக்கு தெரியும். என்னங்க நீங்க காலங்கத்துல கூச்சப்பட வைக்கிறீங்க. சரி நீங்க என்ன பார்க் சைடு எக்ஸசைஸ் பண்ணவா வந்தீங்க? இல்ல ஜஸ்ட் வாக்கிங் தான். உடம்பு கொஞ்சம் கூடிடுச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டினாங்க, அதான் வாக்கிங் அது போலாமேன்னு வந்தேன். கூச்சமே இல்லாம மேல இருந்து கீழே வரல எப்படி பாக்குறான் பாருடி. பூமிகா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. என்ன கேட்டா இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் ஓகே தான். சரி நீங்க உங்க எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் வாக்கிங் போறேன். அப்புறம் பார்க்கலாம். ஓகே see you. பை பை. Bye. எதுல விட்டேன்? 11. ஓகே. என்னடி அப்படி பாக்குறீங்க? என்னமோ உன் ஹீரோ நல்லவன் வல்லவன் அளந்து விட்ட உன்னை எப்படி பார்த்தான் பாத்தியா? ஏய் ஒளராத, அவர் ஒழுங்காதான் பார்த்தாரு. உனக்கு தான் கண்ணுல கோளாறு. இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க முன்னாடி மட்டும் டீசெண்டா இருக்க மாதிரி சீன் போடுவாங்க. தெரியாதவங்க இருக்கிற இடத்துல மட்டும் உண்மையான முகத்தை காட்டி ஜொல்லு விடுவாங்க. நீ ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ பார்த்த ஆளுங்க வேணா அப்படி இருக்கலாம், பிரபாலாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்ன பந்தயம்? வாட்? அவன் ஜொல்லு பார்ட்டின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா எங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? அட இன்ட்ரெஸ்டிங். அதே நேரம் அவர் ஜென்யூன் பார்ட்டியா இருந்தா நீ என்ன பண்ணுவ? நீ எங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், என்ன ஓகேவா? இது பேச்சு. எப்படிப்பட்ட நடிகனா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்க மிருகத்தை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். 1000 ரூபாய் எடுத்து வை, பந்தயத்துல நீ தான் தோக்க போற. ஜஸ்ட் வெயிட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும். கேன் யூ ஹெல்ப் மீ? வெயிட் உனக்கு? யா. சும்மா சூப்பரா எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கீங்க. எனக்கும் இந்த சீக்ரெட்டை சொல்லி கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி நீங்க ஆல்ரெடி நல்லா ஃபிட்டா தான் இருக்கீங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் தேவையில்ல. இல்லை அதே மாதிரி எக்ஸசைஸ் தான் வேணும்னா நல்ல ஒரு ஜிம்மா போய் சேருங்க. அங்கே தான் உடம்புல இருக்கிற ஃபேட்டு கொழுப்பெல்லாம் குறைச்சி அனுப்புவாங்க. இப்போ எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் நீங்க. அப்போ நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? ஹை தோட உங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் ஆள் புரியுதா? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜிம் மாஸ்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் உங்க மனசு சுத்தமாகும். புரியுதா? இப்ப கிளம்புங்க. சொல்லிட்டே இருக்கேன்ல, போமா. வாடி வா. இதெல்லாம் போங்காட்டோண்டி. அவன் இந்த மாதிரி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. உன்னை கொன்னுடுவேன். நான் இந்த மாதிரின்னு சொன்ன பிறகுதான் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு பந்தயம் கட்டினேன். மரியாதையா பணத்தை எடு. சீக்கிரம் எடு. குடுற பணத்தை. போலாம்.
ஏய் என்னடி இழுப்பு? ஒரு மனுஷனுக்கு பேண்ட் கிழிறது உனக்கு ஜோக்கா? இதுவே உங்களுக்கு ஆயிருந்தா எப்படி புலம்புவீங்க? நான்சென்ஸ். வாய் மூடுங்கடி. இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னங்க எதுக்கு? இல்ல உங்க பேண்ட் இல்ல இத கட்டிக்கிட்டு நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்க. வச்சுக்கோங்க, பரவாயில்ல. பூமிகா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. சரியான நேரத்துல உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல சேஃபா வீட்டுக்கு போய் சேருங்க. போங்க. நீங்களும் சேஃபா வீட்டுக்கு போங்க. பாய். ம். ஏய் வாங்கடி போலாம். மத்தியான சாப்பாடு கூட எனக்கு தேவையில்லை. எனக்காக நீ வெயிட் பண்ணாத. சரிங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் டீ கொடு, இல்ல காஃபி கொடு. டேய் நில்லு. அண்ணி, இது என்ன கன்றாவி? அண்ணி இது வந்து என்ன புது ஃபேஷனா? இல்ல அண்ணி. பேண்ட்டுக்கு மேல லேடி ஷால் எல்லாம் கட்டுறது கோமாளித்தனம். ஏய் இரு, இந்த ஷாலை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. இந்த ஷாலையா? இல்லையே, நீங்க அப்படி எங்கேயுமே பாத்துக்க முடியாது. இல்ல நான் எங்கேயோ பாத்திருக்கேன், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. சரி முதல்ல இந்த கன்றாவிய கழட்டி எறி போ. உன் அண்ணனுங்க எல்லாரும் எவ்வளவு டீசென்ட்டா இருக்காங்க, நீ மட்டும் ஏன் கோமாளி மாதிரி இப்படி மட்டமா ஷால சுத்திக்கிட்டு அலையற? முதல்ல இத கழட்டி போடு போ. ஓகே அண்ணி, கழட்டிறேன். தேங்க்ஸ். என்ன இவன் திட்டினதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா? இந்த பைத்தியக்கார மேல அந்த பைத்தியக்காரி வேற ஆசைப்படுறா. இதெல்லாம் நல்லதுக்கு தானா? என்னமோ நடக்கிறது நடக்கட்டும். ஓகே சார். இல்ல சார், இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவோம். தேங்க்யூ சார். திலீபன், இந்த போன். கவிதா, இன்னைக்கு எந்த பேங்க்குக்கு போறோம்? நான் சொல்ற இடத்துக்கு தான். இன்னைக்கு பாக்குற இடத்துல என்ன சொல்ல போறாங்களோ, என்னன்னு கேட்க போறாங்களோ, இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா வாழ போறேன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு திடீர்னு தோணுது கவிதா. பரபரப்பா கிளம்புற என்னையும் கிளம்ப சொல்ற, யார போய் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியலையே. திலீபன், உன்னோட நம்பிக்கை சரியானதுதான். நீ சொன்னதும் சரிதான். எப்படியும் நீ ஜெயிப்ப. முதல்ல உன்னை நீ நம்பு. நான் நம்ப தயாரா தான் இருக்கேன். பேங்க் மேனேஜர் யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே. நம்ப இருந்தா இன்னொரு பணம் கொடுத்துருப்பாங்கல்ல. இன்னைக்கு போற இடத்துல கட்டாயம் பணம் கிடைக்கும். நான் சொல்றேன்ல, நம்பிக்கையோட தைரியமா கிளம்பு. வாப்பா சொல்றேன். ஓகே, வந்து பாத்துக்கலாமே. அத்தை, சரி வச்சிரேன். நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். வெளியிலயா? என்ன வேலையாமா?
இங்க பாருங்க அத்தை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சொல்லணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்ல மாட்டேனா? நான் வரேன். அத்தை, மாமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. வெளில போறீங்களா? பேங்க் வரைக்கும் போறோம். எந்த பேங்க்? தெரியலப்பா, கவிதா தான் ஏதோ ஒரு பேங்க் கூட்டு போறேன்னு சொன்னா. ஏண்டா, இத்தனை தடவை அலையறதுக்கு அப்பா கிட்ட உதவி வாங்கினா என்னடா?